கூட்டுறவுத்துறையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் ரிசல்ட் என்னைக்கு வெளியிட போறாங்க? கூட்டுறவுத்துறையில நடக்கக்கூடிய உண்மை நிலவரங்கள் என்ன? சோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா வீடியோ பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரேஷன் கடைகளை பற்றி வீடியோவா தான் இருக்கும். சோ மற்றபடி வீடியோவை பார்க்கணுன்ற அவசியம் இல்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போலாங்க. சோ ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை குறித்து சில அதிகாரிகள் தரப்பிலிருந்து முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சோ அத வந்து முதல்லயே சொல்றது நமக்கு பெருமை. அதை பற்றி நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோவை முழுமையா பாருங்க, என்னன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியுங்க. சோ ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள், சோ இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. சோ நேரடியான நேர்காணல்கள் வந்து இதுல கலந்துகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் பீப்புள்ஸ். நேரடியான நேர்காணல்கள்ல 5.5 லட்சம் மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பணி வாய்ப்பு கிடைச்சிருச்சா? அதான் கேள்வி. சோ எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த திடீரென்று ரேஷன் கடை ரிசல்ட் வெளியீடு, சோ ரேஷன் கடை பட்டியல் நைட்டோட இரவோடு இரவாக வெளியீடு, சோ இரவில் திடீரென்று ரேஷன் கடை நள்ளிரவில் வெளியீடு அப்படின்னு எல்லா தரப்புல இருந்துமே நீங்க கேள்விப்படலாம். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். சார் ரேஷன் கடையோட ரிசல்ட் குறித்து ஒரு சில அப்டேட் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை அதிக அளவுல எடுக்கலாம். சோ வேகன்சிஸ உயர்த்தலாம் என்று ஒரு முக்கிய முடிவுக்கு போயிருக்காங்க. சோ ரேஷன் கடையில இந்த மாதிரி வேகன்சிஸ உயர்த்தலாமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவு வெளியீட்டுல பல தரப்பட்ட தாமதங்கள் நமக்கு கிடைக்கப்படுதுங்க. ஸோ எல்லா எக்ஸ்பெக்ட் பண்ற பீப்புள்ஸுமே வந்து இதான் சொல்றாங்க, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான முக்கியமான அப்டேட் இன்னும் வெளியாகல அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான அப்டேட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அளவுக்கு வேகன்சிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிறகு புதிய அப்டேட் மூலமா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவுல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்துட்டு வராங்க. சோ ரேஷன் கடைகளை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை இந்த ஆண்டே அதிக அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து திரும்ப நம்ம ரிக்யர்மெண்ட் போட்டு எடுக்கிறதுன்றது நமக்கு ஒரு சாத்தியக்கூறா இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஒரு வேகன்சிஸ் பட்டியல புதுசா நம்ம வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால புதிதாக வேகன்சிஸ் பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு டைம் வெளியிட போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமான உண்மையான தகவல். ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சார் இப்படி சொல்றீங்க, இது பொய்யா இருக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். பொய்யா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், உண்மையை நினைச்சு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோங்க. ஆனா பட் இது எது எப்படி இருந்தாலும் ரேஷன் ஷாப்புடைய வேகன்சிஸ் வந்து அதிகரிக்கப்படும் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரிகள் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு உண்மையான தகவல். ஓகேங்களா? சோ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவுல எடுக்கிறதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டாங்க. சோ இதே போலதாங்க அந்தந்த மாவட்ட வாரியா வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கிற ரேஷன் ஷாப்புடைய இணையதளம், சோ மாவட்ட வாரியா இந்த மாதிரி டிஆர்பியுடைய இணையதளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இணையதளத்துல இதை பப்ளிஷ் பண்ணலாம். ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட் வெளியீட்டுல அதிகாரிகள் என்ன கூறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேலதிகாரிகள் வந்து இன்னும் அப்டேட் கொடுக்கல. ஸோ ரிசல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க 99.99% தயார்படுத்தி அப்டேட்டுக்காக கொடுத்துட்டோம். ரிசல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய அமைச்சர் கையில தான் இருக்கு. அவர் எப்ப வெளியிடுன்னு சொல்ற போறாங்களோ அப்ப நாங்க வெளியிட போறோம் அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துட்டாங்க.
சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக 6 மாசம் அளவுக்கு 7 மாசம் அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ரிசல்ட் இந்த மே மாசம் இறுதிக்குள்ளார 100% வந்துவிடும். ஓகேங்களா? சோ ரிசல்ட்டை பற்றிய ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விற்பனையாளர்களோட கட்டுநர்கள வேகன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சோ இதுதாங்க இப்ப ரேஷன் கடையில வந்திருக்க சில முக்கியமான அப்டேட்டுங்க. தகவல் பிடித்திருக்கும் நான் நினைக்கிறேன். கூட்டுறவுத்துறையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் ரிசல்ட் என்னைக்கு வெளியிட போறாங்க? கூட்டுறவுத்துறையில நடக்கக்கூடிய உண்மை நிலவரங்கள் என்ன? சோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா வீடியோ பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரேஷன் கடைகளை பற்றி வீடியோவா தான் இருக்கும். சோ மத்தபடி வீடியோவை பார்க்கணுன்ற அவசியம் இல்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போலாங்க. சோ ஒரே ஒரு விஷயத்தான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை குறித்து சில அதிகாரிகள் தரப்பிலிருந்து முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சோ அத வந்து முதல்லயே சொல்றது நமக்கு பெருமை. அதை பற்றி நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோவை முழுமையா பாருங்க, என்னன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியுங்க. சோ ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள், சோ இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. சோ நேரடியான நேர்காணல்கள் வந்து இதுல கலந்துகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் பீப்புள்ஸ். நேரடியான நேர்காணல்கள்ல 5.5 லட்சம் மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பணி வாய்ப்பு கிடைச்சிருச்சா? அதான் கேள்வி. சோ எல்லாருமே சொல்லுவாங்க அந்த திடீரென்று ரேஷன் கடை ரிசல்ட் வெளியீடு, சோ ரேஷன் கடை பட்டியல் நைட்டோட இரவோடு இரவாக வெளியீடு, சோ இரவில் திடீரென்று ரேஷன் கடை நள்ளிரவில் வெளியீடு அப்படின்னு எல்லா தரப்புல இருந்துமே நீங்க கேள்விப்படலாம். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். சார் ரேஷன் கடையோட ரிசல்ட் குறித்து ஒரு சில அப்டேட் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை அதிக அளவுல எடுக்கலாம். சோ வேகன்சிஸ உயர்த்தலாம் என்று ஒரு முக்கிய முடிவுக்கு போயிருக்காங்க. சோ ரேஷன் கடையில இந்த மாதிரி வேகன்சிஸ உயர்த்தலாமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவு வெளியீட்டுல பல தரப்பட்ட தாமதங்கள் நமக்கு கிடைக்கப்படுதுங்க. ஸோ எல்லா எக்ஸ்பெக்ட் பண்ற பீப்புள்ஸுமே வந்து இதான் சொல்றாங்க, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான முக்கியமான அப்டேட் இன்னும் வெளியாகல அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான அப்டேட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அளவுக்கு வேகன்சிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிறகு புதிய அப்டேட் மூலமா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவுல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்துட்டு வராங்க. சோ ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை இந்த ஆண்டே அதிக அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து திரும்ப நம்ம ரிக்யர்மெண்ட் போட்டு எடுக்கிறதுன்றது நமக்கு ஒரு சாத்தியக்கூறா இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஒரு வேகன்சிஸ் பட்டியல புதுசா நம்ம வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால புதிதாக வேகன்சிஸ் பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு டைம் வெளியிட போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமான உண்மையான தகவல். ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சார் இப்படி சொல்றீங்க, இது பொய்யா இருக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். பொய்யா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், உண்மையை நினைச்சு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோங்க. ஆனா பட் இது எது எப்படி இருந்தாலும் ரேஷன் ஷாப்புடைய வேகன்சிஸ் வந்து அதிகரிக்கப்படும் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரிகள் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு உண்மையான தகவல். ஓகேங்களா? சோ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவுல எடுக்கிறதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டாங்க. சோ இதே போலதாங்க அந்தந்த மாவட்ட வாரியா வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க.
ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கிற ரேஷன் ஷாப்புடைய இணையதளம். சோ மாவட்ட வாரியா இந்த மாதிரி டிஆர்பி உடைய இணையதளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இணையதளத்துல இதை பப்ளிஷ் பண்ணலாம். ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட் வெளியீட்டுல அதிகாரிகள் என்ன கூறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு மேலதிகாரிகள் வந்து இன்னும் அப்டேட் கொடுக்கல. ஸோ ரிசல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க 99.99% தயார்படுத்தி அப்டேட்டுக்காக கொடுத்துட்டோம். ரிசல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப் உடைய அமைச்சர் கையில தான் இருக்கு. அவர் எப்ப வெளியிடுன்னு சொல்ற போறாங்களோ அப்ப நாங்க வெளியிட போறோம் அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக 6 மாசம் அளவுக்கு 7 மாசம் அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ரிசல்ட் இந்த மே மாசம் இறுதிக்குள்ளார 100% வந்துவிடும். ஓகேங்களா? சோ ரிசல்ட்டை பற்றிய ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விற்பனையாளர்களோட கட்டுநர்கள வேகன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சோ இதுதாங்க இப்ப ரேஷன் கடையில வந்திருக்க சில முக்கியமான அப்டேட்டுங்க. தகவல் பிடித்திருக்கும் நான் நினைக்கிறேன்.